யூடியூப் நேயர்களுக்கு ஜெய்ஸ்ரீனிவாசன் குருஜி அன்பார்ந்த வணக்கங்கள். உங்கள் அனைவருக்கும் காலநிலம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்சிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாக்கயா சக்ஷுர் நிர்மிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் தட்சிணாமூர்த்தியே நமஹ. ஓம் ரீம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. जय गुरुदेव, जय सिद्धि विनायक, जय शरवेश्वरा, जय आदिपराशक्ति, जय काद्री लक्ष्मी नृसिम्हा, जय वेंकटेश्वरा, जय श्री कृष्ण, जय हनुमान, जय श्री राम. நலமா நேர்களே, சௌக்கியமா நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் என்னன்னா, 9 எண்கள் இருக்குது நமக்கு இல்லையா? 9 எண்கள், 9 நம்பர்ஸ். ஸோ ஒரு தேதியில் பிறந்தவங்க 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதிக்குள்ளே தான் பிறக்க முடியும். அந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்களுக்கு எண்கணிதப்படி பலன் எப்படி இருக்கும்? 2024 ஆங்கில புத்தாண்டு. ஓகே, ஸோ ஆங்கிலம் புத்தாண்டு, இங்கிலீஷ் நியூ இயர் 2024 எப்படி இருக்குன்றதை பற்றி பேச போகிறோம். உடனே நீங்கள்லாம் ஜெய்ஸ்ரீனிவாசன் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எல்லா பதிவுகளுக்கும் ஒரு நல்ல கமெண்ட் போடுங்க, லைக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாமா? பதிவுக்குள்ளே போகலாமா? உங்கள் டேட் ஆஃப் பர்த் 2/11/2029 இருந்ததுன்னா நீங்கள் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கீங்க. சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறக்கும்போது ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்குது, அதே போல் மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது. எதை வச்சு சொல்லலான்னா, எப்படி பௌர்ணமிக்கு சந்திரன் அப்படியே முழுசாக தெரியலன்னா அமாவாசைக்கு காணாமல் போயிடுறான், அந்த மாதிரி அந்த ஏற்றங்கள் இறக்கங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் உங்களுடைய விஷன் இருக்குது பாருங்கள், அருமையான விஷன், பெரிய பெரிய பிளான்ஸு, ட்ரீம்ஸு, கனவுகள் இருக்கும். அந்த கனவுகளெல்லாம் 90% அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே போல் 90% அடையாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கெல்லாம் இந்த பேர் ஒத்து வரணும்னு அதுக்கு தான் சொல்கிறது பேர் ராசின்னு. அதை பற்றியும் பேசுகிறேன் நான். ஸோ 2ஆம் தேதியில் பிறந்திருக்கவங்களுக்கு நிறைய புகழ்ந்துட்டா நீங்கள் என்ன வேணாலும் உங்கள் கையில் இருக்கிறது எல்லாம் எடுத்து கொடுத்துருவீங்க. இது எப்படின்னா, சின்ன குழந்தைக்கு அப்பா அம்மா நல்ல செயின், ஒரு 2 பவுனில் செயின், ஒரு அது இது மோதிரங்களெல்லாம் போட்டு அழகு பார்க்குறது உண்டு. அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தால் அந்த செயினும் அந்த 2 பவுன் இது நகையும் அந்த குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு சும்மா ஒரு சாக்லேட் கொடுத்துட்டு இது கொடுத்துட்டு பாப்பான்னா கொடுத்துரும் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு சின்னதாக ஏதாவது ஒரு உதவி செஞ்சு ஒரு பிரதராக, ஒரு சிஸ்டராக, ஒரு பெரியவங்களாக மதித்து உங்களை பார்த்துட்டாங்கன்னா, அவங்களுக்காக எதேதோ செஞ்சு எந்த அளவுக்கு பிரச்சனைலாம் மாட்டிக்குவீங்கன்னா, ஜெயிலுக்கு போகிறது அவங்களா இருந்தால் அவங்கள கூட்டு வரதுக்கு போய் நீங்கள் போயிடுவீங்க போல இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உங்கள் தேதியில் இருக்கிறதுனால, இன்னொருத்தர் ஜெயிலுக்கு அனுப்புங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நம்ம பிள்ளைங்களுக்காக, பசங்களுக்காக ஏதோ ஒரு கஷ்டம் வந்துச்சு, ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஏதோ சொல்லிட்டு வந்தேன்னா பரவாயில்ல. அது விட்டுட்டு யார் யாருக்காகவோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது, யார் யாருக்காகவோ கடன் வாங்கி கொடுக்குறது, அவங்க கடன் கட்டலைன்னா நாங்கள் ஜாமீன் போட்டு நாங்கள் கட்டுறது, இந்த மாதிரியெல்லாம் நிறையகள் வரும். அதனால் நீங்கள் நல்லவனாக இருங்க, ரொம்ப நல்லவனாக இருக்காதீங்க. தமிழில் ரஜினிகாந்த் அப்பப்போ சொல்லக்கூடிய டைலாக் இல்லையா இது? நல்லவனாக இருக்கணும், ரொம்ப நல்லவனாலாம் இருக்குது. இந்த ரொம்ப நல்லவங்க யாரப்பான்னா 2/11/2029 இந்த தேதியில் பிறந்திருக்கிற நீங்கள் தான் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அதனால தான் பிரச்சனை. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ ட்ரீம்ஸ் இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் பணம் இந்த சந்திரனுக்கு நீர்க்குடிய கிரகம்னு சொல்லுவான். நீர்க்குடிய கிரகம்னு, தண்ணிக்குடிய கிரகம். பணம் எவ்வளோ வந்தாலும் சரி தண்ணி போல் செலவு பண்ணுற ஆளுங்க நீங்கள் தான். ஏதோ உங்களுக்கு ஒரு நினைப்பு, நான் ரொம்ப சிக்கனம் பண்ணி அங்கே எங்கே சேமித்து வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். அங்கங்கே பார்க்கிங்குக்கு அதுக்கு இதுக்கு கட்டாத ஒரு 100 ரூபா 200 ரூபா இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு ஆயிரக்கணக்கான பணத்தை அங்கே இங்கே ஏமாந்து விட்டுருவீங்க. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இதில் ஒரு சூப்பர் ஸ்டார் மட்டும் நல்ல அருமையான பணத்தை சேர்த்து வச்சுருக்கார். அவர் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு லெஜெண்ட் எக்ஸாம்பிள் கொடுக்க போகிறேன். ஸோ அவர் வேறு யாரும் கிடையாது, ஷாருக் கான். ஸோ ஷாருக் கானுடைய அந்த பேர் பாருங்கள். இப்போ நார்மலாக எல்லாருமே நேம் சேஞ்சுன்னா ஸ்பெல்லிங் சேஞ்ச் பண்ணுறீங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிவிட்டு அப்புறமா நேம் சேஞ்சுன்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி போகக்கூடாது. அதனால தான் உங்களுக்கு ஒரு கிளாஸ் மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன். இதோட ஒரு ஐ ஓப்பனர் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு. ஷாருக் கான் பாருங்கள், ஷாருக் கான் அப்படின்னு கூப்பிடும்போது 42 வருது பேர். பிரமிட் நம்பர் 23, 23 42 23 5 புதன், நாராயணன் 42 சுக்கிரன், சுக்கிரன் லக்ஷ்மி, லக்ஷ்மி நாராயண யோகம்.
இதுவரையிலையும் எத்தனையோ பேர் சினிமா ஸ்டார்ஸை நாங்கள் பார்த்துருக்கோம். பணம் ஒரே தடவை வரும், அப்படியே போயிடும், திரும்பி எந்திரிச்சிடும். ஷாருக் கான் மட்டும் ஸ்டாண்டர்டு பில்லினியர். எப்போவே அவ்வளோதான். 2 படங்கள் ஃப்ளாப் ஆனாலும் சரி, 3 படங்கள் ஃப்ளாப் ஆனாலும் சரி, பணம் எப்பவுமே இருக்கும். அந்த அளவுக்கு வச்சுருக்காரு. அதனால் நான் சொன்னேனே, 2ஆம் தேதியில் பிறந்திருக்கவங்க 11, 20, 29 ரொம்ப ரொம்ப நல்லவங்க, ரொம்ப ரொம்ப பிரச்சனை இல்லை, பணம்லாம் காலியாக்கிடுவாங்க. அதில் இவர் ஒಬ್ಬர் மட்டும்தான் நல்லவனாக தான் இருப்பார். ரொம்ப ரொம்ப நல்லவன். எப்பவுமே ஷாருக் கான் யாருக்குமே ஆனதில்லை. நீங்களும் ஆகக்கூடாதுன்றதுக்காக எக்ஸாம்பிள் கொடுத்தேன். இவரை எஸ்ஆர்கேன் கூட கூப்பிடுவாங்க. எஸ்ஆர்கேன் கூப்பிடும்போது நேம் நம்பர் 7, பிரமிட் நம்பர் 54னா 9 ஒன்று இவருக்கு அவங்கள அருமையான நம்பர் கிடையாது. ஆனால் எஸ்ஆர்கேன் போது நம்பர் 7 வருது இல்லையா, 7 ரொம்ப அருமையான நம்பர். ஷாருக் கானுடைய டேட் வந்து 2 நவம்பர் 1965, பர்த் நம்பர் 2, டெஸ்டினி நம்பர் 7. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? கூட்டி எண் 7. எஸ்ஆர்கேன் கூப்பிடும்போது 7 வருது. அப்புறமா கிங்கானன் கூட கூப்பிடுவாங்க அப்பப்போ இவங்கள. கிங்கானன் போது கேன்ற எழுத்து இருக்கு இல்லையா, அது 2. அவங்க பிறந்திருக்கிறது 2. ஸோ கிங்கானன் போது பிரமிட் நம்பர் வந்து 64 வரும். அப்புறமா நேம் நம்பர் வந்து 24 வரும். இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா, இந்த மாதிரி தேதியில் பிறந்துட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தே எப்படி? உங்கள் தலையெழுத்தை நீங்கள் தானே மாற்றி அமைக்கணும். உங்கள் தலையெழுத்தை நீங்களே மாற்றி அமைக்கிறதுக்கு இதுதான் ஒரு நல்ல உபாயம். எண்கணிதத்தில் ரொம்ப அருமையான விஷயங்கள் இருக்குது. நானும் தமிழ்நாடெல்லாம் சுற்றி பார்த்துருக்கேன். எல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் நடக்குது. பேர் மாத்திரம்னா டோட்டலாக பேர் மாற்றக்கூடிய அளவுக்கு தைரியமும் சில பேருக்கு இல்லை. மாற்றிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. வாய்க்கு வந்த போல், கைக்கு வந்த போல் ஸ்பெல்லிங் போட்டுட்டு நியூமராலஜி படி போகிறேன்னுவாங்க. ஒரு அப்ளிகேஷன் எழுதும்போது தலை குனியணும், அந்த மாதிரி ஸ்பெல்லிங் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. குமரனுக்கு இப்போ குமரன் அப்படின்னு போடுறதுக்கு எக்ஸாம்பிளுக்கு KWMMRR போடுவாங்க, டபுள் எண்ணும் போட்டுருவாங்க. சாமி போதுமிடான்ற மாதிரி இருக்கும் இந்த ஸ்பெல்லிங் எல்லாம். சில பேர் ஓ கூட சேர்த்திடுறாங்க சென்டரில். அந்த மாதிரிலாம் சேர்த்தக்கூடாது. ஓகே, அந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக வேண்டி தான் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நாங்கள் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். என்னன்னா, ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு 4 புஸ்தகங்கள் எழுதியிருக்கோம். 4 புஸ்தகங்கள் எழுதியிருக்கோம். ஸோ வால்யூம் 1, வால்யூம் 2, அப்புறமா வால்யூம் 3, வால்யூம் 4, 4 புஸ்தகங்களும். இது ஓவரால் 2000 பேஜஸ், 30 வருஷம் அனுபவத்தில் எழுதியிருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த புஸ்தகத்தில் உங்களுக்கு நியூமராலஜி பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும். 3 மாதம் கோர்ஸ் நடந்துகிட்ருக்கு, ஆன்லைன் கோர்ஸ். ஓகேங்களா, ஜாயின் ஆகி ஒரு 1000 பேஜஸ் அரௌண்டு புக் மெட்டீரியல் ஃப்ரீயாக கொடுக்கப்படுறது. அதையும் வாங்கி படிங்க. ஓகே, ஆன்லைன் கிளாஸுக்கு வாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கலாம், நம்ம வீட்டில் நான் இருந்துக்கிட்டு ஆன்லைன்லேயே நீங்கள் எல்லாம் கற்றுக்கலாம். இதை 3 months கோர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் என்னுடைய இந்த ஃபோன் நம்பருக்கு, தொலைபேசி எண்ணுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா என்னோடய அசிஸ்டன்ஸ் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கு கூடுதலாக ஒரு நாள் செமினார் கூட பண்ணிகிட்ருக்குறோம். சென்னை வரோம், அப்புறமா ஹைதராபாத் வந்துக்கிட்டு இருக்கோம், தெலுங்கானா, விசாகப்பட்டினம், ஆந்திர பிரதேஷ், டெல்லி, ஈவன் இன் சண்டிகர், ஓகே, மும்பை, பாம்பே. ஸோ நீங்கள் எங்கெங்கே இருக்கீங்களோ ஒரு நாள் செமினார் கூட பண்ணிகிட்ருக்குறோம். அது அந்த ஸ்டேட்டுக்கே வந்து. ஓகேங்களா, இப்போ தமிழ்நாடுனா சென்னை, இப்போது ஆந்திர பிரதேஷ் அப்படின்னா விசாகப்பட்டினம், தெலுங்கானா, இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் வந்துட்டுருக்கோம். நீங்கள் யார் யாருக்கு எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ ஒரு நாள் செமினார் மட்டும் 1-to-1 ஃபேஸ் டு ஃபேஸ் பேசிக்கலாம். ஸோ 3 months கோர்ஸ் இருக்குது. நீங்கள் அதுக்கு கூட கொஞ்சம் நாலேஜ் இருக்குது உங்களுக்குன்னா, இதை கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் 3 மாதம் கோர்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த 1000 பேஜஸ் புக் மெட்டீரியல் கூட உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அதுக்கு அடுத்தது இப்போது 2024 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் நீங்கள் 2024 ஆங்கில புத்தாண்டுடைய எண் வந்து 8னா சனிக்கும் சந்திரனுக்கும் ஆகாது. எதுக்குன்னா, சனி அப்புறமா சந்திரனுக்கு ஒரு ஒற்றுமை என்ன இருக்குன்னா, ரெண்டுமே தண்ணீர் கிரகங்கள் தான், ஆனால் கோல்டு பிளானட்ஸு. ஆனால் சந்திரன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றக்கூடிய கிரகம், சனி வந்து ரொம்ப ஸ்லோவாக சுற்றக்கூடிய கிரகம். அதனால் 2 பேருக்கும் எப்படின்னா, ஒரு ரதத்துக்கு ஒரு யானையும் ஒரு குதிரையும் கட்டின மாதிரி இருக்கும். யானை ஓடுறது குறைஞ்சி தான் ஓடும், ஆனால் குதிரை வந்து ஸ்பீடு அதிகம். ஆனால் யானைக்கு புல்லிங் பவர் அதிகம், ஆனால் குதிரைக்கு வந்து வெயிட் அதிகமாக போட்டால் ஓடாது. ஸோ இந்த மாதிரி இம்பேலன்ஸ் ஆகிடும். அதனால் இந்த வருஷம் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். அது டைரெக்டாக சொல்லணும்னா, ஃபினான்ஷியல் பிரச்சனைகள் அதிகமாக வராது. எந்த கேட்டகரி? ஒர்க்கு பண்ணக்கூடியவங்க, ஆனால் சேலரிடு பீப்புள் இருக்காங்களே அவங்களுக்கு பிரச்சனை வராது. பிஸ்னஸ் பீப்புளுக்கு வரலாம். ஏன்னா சேலரிடு பீப்புளுக்கு 10,000னா 10,000 வரும், 1 லட்சம்னா 1 லட்சம் வந்துடும். எது ஏறத்தாலும் ஏதோ ட்ரான்ஸ்ஃபர் இது ஏதாவது ஆச்சுன்னா 1 லட்சம் சம்பளம் கிடைக்கக்கூடிய இடத்துல 80,000க்கு போய் சேரலாம், அவ்வளோதான்.
ஆனால் பிஸ்னஸில் வந்து ப்ராஃபிட் வரக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னா பிஸ்னஸ் பீப்புள் ஜாக்கிரதையாக இருக்கணும். புதிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த வருஷம் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். நார்மலி முதல்லேருந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸை வந்து நீங்கள் செஞ்சுட்டு போகலாம். அதுக்கடுத்தது படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் வரலாம். அதுலேயும் இந்த சின்ன குழந்தைங்களுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை வராது. இந்த 16 to 21, 22, 23 இயர்ஸ் படிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, ஒரு எஸ்எல்சியிலேருந்து பிடிச்சிக்கோங்க. எஸ்எல்சியிலேருந்து பிடிச்சிங்கன்னா கிராஜுவேஷன் வரைக்கும் இந்த ஒரு 5-6 வருஷம் இருக்கும் பாருங்கள். கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன், லவ், ஏதோ ஒரு அஃபேரு, ஏதோ ஒரு கிண்டல் பண்ணாங்க, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை ஆச்சு, காலேஜில் ஒரு பிரச்சனை ஆச்சு, உங்கள் மேலே இல்லாத அலிகேஷன் போட்டாங்க, கேரக்டர் அசாசினேஷன், இந்த மாதிரிலாம் ஆகலாம். அதனால் வெளிநாட்டில் படிச்சுட்டு இருக்கவங்க, வெளி ஊர்லெல்லாம் குழந்தைங்களை விட்டுருப்பீங்க படிக்கிறதுக்கு, அந்த மாதிரி குழந்தைங்கள் இருந்தால் கொஞ்சம் ஜாகிரதையாக பேரண்ட்ஸ் வந்து செக்கப்பில் இருங்க. பாவம் நம்மளை விட்டு எங்கேயோ பியூசி படிச்சுட்டு இருக்கு, +2 படிச்சுட்டு இருக்க ஒரு பொண்ணு, அது மேலே யாராவது ஒரு அலிகேஷன் போட்டாச்சுன்னா எப்படி? என்ன இருந்தாலும் +2 மேஜர் தான். மேஜராக இருந்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு அப்பா கிட்ட எப்படி சொல்கிறது, அம்மா கிட்ட எப்படி சொல்கிறது முடியாது. இந்த பிரச்சனைகள் வந்துடலாம். இந்த எஸ்எல்சி என்னும் போது 16 இயர்ஸு, இந்த 16 இயர்ஸ்லேருந்து இந்த 21 இயர்ஸ் இருக்குது பாருங்களேன், ஒரு மாதிரியான ஒரு வயசு. அது எல்லாருக்குமே அது ஒரு பிரச்சனையான வயசு தான். ஆனால் படிக்கக்கூடிய வயசு வேறு. அந்த டைமில் ஏதோ பிரச்சனை சின்ன கஷ்டம் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. கல்யாணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க போஸ்ட்போன் பண்ணிட்டா நல்லது ஆக்சுவலி. இல்லை குருஜி வயசு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னா, நான் ஒரு 3 நம்பர் சொல்கிறேன். அந்த நம்பரில் பிறந்திருக்கிறவங்க தான் உங்களுக்கு ரொம்ப அருமையான மேட்ச்சு. 6, 15, 24 இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்க, 5, 14, 23, 7, 16, 25 இந்த தேதியில் பிறந்திருக்கிற ஆண் பெண் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம். இவங்க தான் உங்களுக்கு அருமையான மேட்ச். ஓகேங்களா? இதை விட்டு வேறு தேதியில் பிறந்திருக்கிறவங்க ஜாதகத்தை, நீங்கள் ஜாதகத்தை பாருங்கள், நாங்கள் பார்க்க வேண்டாம்னு சொல்ல, ஆனால் ஜாதகத்தையே பார்த்துட்டு இந்த நம்பரை விட்டுட்டிங்கன்னா, கோட்டை விட்டிங்கன்னா முடிஞ்சுக்கிறத கதை. நான் நிறைய பார்த்துட்டேன் ஜாதகத்தை. அருமையான ஜாதகம் 36க்கு 34 இந்த மாதிரியெல்லாம் வந்திருக்கிறவங்க நம்பர் மேட்ச் இல்லாமல் போதுமடா சாமின்ற அளவுக்கு பிரச்சனையில் மாட்டிருக்கவங்கள நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். அதனால ஜாதகம் எவ்வளோ முக்கியமோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் மடங்கு நீங்கள் போய், சில பேருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நம்பர் மட்டும் மேட்சாக இருக்கும். 5ஆம் தேதி பிறந்திருப்பார், 6ஆம் தேதி இருக்க பொண்ணை கட்டியிருப்பார், 80% நல்லா இருப்பாங்க. ஏதோ ஒரு 10-20% தான் பிரச்சனை இருக்கும். ஜாதகம் 100% மேட்சாக இருக்கும். 6ஆம் நம்பர் 3ஆம் நம்பரையோ 6ஆம் நம்பர் இன்னொரு நம்பரையோ கட்டிட்டாங்கன்னா பிரச்சனையில் இருக்கிறவங்க நான் பார்த்துருக்கேன். அதனால கொஞ்சம் ஜாகிரதையாக இது பாருங்கள். குழந்தை செல்வங்கிற எதிர்பார்க்குறவங்க போஸ்ட்போன் பண்ணிட்டா நல்லது. பையிங் செல்லிங் நோ ப்ராப்ளம். ஸோ கட்டுமான பணிகள் அவைவு ஏதாவது இருந்ததுன்னா, பழசாக ஏதோ கட்டிகிட்டு இருக்கீங்கன்னா ஓகே, ஆல்ரெடி ஒரு வீடு கட்டியிருக்கோம், அதுக்கு மேலே ஒரு வீடு சின்னதாக ஒரு ரெண்டட் ப்ராப்பர்ட்டி அது மாதிரி பண்ணுறோம். புதுசாக ஃபவுண்டேஷன் போட்டு புதுசாக ஆரம்பிக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் ஏதாவது இருந்தால் போஸ்ட்போன் பண்ணிட்டா இந்த வருஷம் நல்லது. ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்தது ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நார்மலி இந்த 2, 11, 20, 29ஆம் தேதி பிறந்திருக்கிறவங்க காமனாகவே இந்த நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள், ஓகே, ஸோ பருமனாக இருக்கிறவங்க வாய்ப்பு இருக்குது. ஒபேசிட்டி, ஸோ நார்மலி ஒபேசிட்டிக்கு இல்லை பொல்லாத பிரச்சனைகளெல்லாம் வரும் பருமனாக இருக்கிறவங்களுக்கு. ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, 2ஆம் நம்பரில் பிறந்திருக்கிறவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஹெல்த் டேமேஜஸ் இல்லை. நார்மலாக இந்த கேஸ்ட்ரிக்ஸ் ரிலேட்டடு, இன்டெஸ்டைன், ஸ்டமக் டிசார்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், வயிற்று கோளாறுகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு போல் இன்ஃபெக்ஷன்ஸ், அலர்ஜி, பிராங்கடிஸ், லங்ஸ் ரிலேட்டட், நுரையீரல்னு சொல்லுமே, அது சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். ஸோ உங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் கூட சில வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ட்ராவல் அதிகமாக இருக்கும், இந்த வருஷம் ட்ராவல் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அவ்வளோ பெருசாக இருக்காதுன்னு சொல்லியிருக்கேன் நான். ஸோ ட்ராவல் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்லீப்லெஸ்னஸ் வரலாம், ஃபுட்டு கரெக்டாக இல்லாமல் பிரச்சனைகள் வரலாம். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இது மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது நிறைய பேர் குருஜி அதை விட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது குருஜி, அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு. இப்போது நம்ம சித்தி விநாயக சர்வேஸ்வர பீடம், நீங்கள்லாம் என்ன ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ என்னுடைய போஸ்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருப்பீங்க. மேக்ஸிமம் நம்ம சித்தி விநாயக சர்வேஸ்வர பீடத்தில் எப்பவுமே ராவு கால பூஜைகள் நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை டெய்லி அபிஷேகம் பூஜைகள் சித்தி விநாயக சர்வேஸ்வர சாமிக்கு நடக்கும். அமாவாசை பௌர்ணமிக்கு நல்ல ஹோமத்தை வளர்ப்போம். இதெல்லாமே நடந்துகிட்ருக்கோம். அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு எதே பிரச்சனை இருந்தாலும் சரி, இப்போ சில பேருக்கு யந்திரங்களை வச்சு நாங்கள் அபிமந்திரம் பண்ணி பூஜை பண்ணி கொடுக்கப்படுது. உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஷியல் பிரச்சனை இருந்துச்சுன்னா மகாலட்சுமி யந்திரம், குபேர யந்திரம், அதே போல் வாஸ்து பிரச்சனை இருந்ததுன்னா வாஸ்து யந்திரம், ஏதாவது இடைஞ்சல்கள் வந்துட்டு இருந்தால் லக்ஷ்மி கணபதி யந்திரம்,
அதுக்கடுத்தது உங்களுக்கு சர்வகாரிய சித்தி, ஏதாவது வேலைகள் அடிபட்டு இருக்குன்னா சர்வகாரிய சித்தி யந்திரம். அதுக்கடுத்தது உங்களுக்கு ஏதாவது கல்யாணத்து பிரச்சனை, இந்த சர்ப்பதோஷங்கள் இருந்திருந்தால் காலசர்ப்ப யந்திரம், சுதர்சன யந்திரம். ஸோ இந்த மாதிரி யந்திரங்களெல்லாம் அங்கே பூஜை பண்ணி நாங்கள் கொடுக்கப்படுது. ஸோ நீங்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு கன்சல்ட் பண்ணி கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய கோத்திரத்துடைய பேர், உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ராசி நட்சத்திரம் எல்லாத்தையுமே அமுச்சு விட்டிங்கன்னா இந்த யந்திரத்தை உங்கள் பேரில் உங்கள் குடும்பத்து பேரில் பூஜை பண்ணி உங்கள் வரைக்கும் கொரியர் பண்ண முடியும். நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் பண்ணலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் பண்ணலாம், நீங்கள் உத்தரப்பிரதேசில் இருந்தாலும் நாங்கள் கொரியர் பண்ணலாம். ஏன் நீங்கள் வெளிநாட்டில் இருந்தால் கூட இந்த யந்திரத்தை நீங்கள் வர வச்சுட்டு இதை பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். ஸோ எல்லாம் வல்ல சித்தி விநாயக சரவேஸ்வர சுவாமி உங்கள் அனைவருக்கும் ஆயுர ஆரோக்கிய அஷ்டேஸ்வரத்தை அனுகிரக செய்யட்டும்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு மறுபடியும் புதிய பதிவுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயா ஸ்ரீனிவாசன் குருஜி. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து, வசுதைவ குடும்பகம்.